வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஸ்கையோகா கனடாவின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு இணையதளம் ஜூம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரி அன்பு உள்ளங்களையும் பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களையும் வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறோம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து கனடா ஸ்கை யோகா சென்டர் சிறப்பாக வழிநடத்தி வரும் தலைவர் சிவசங்கரம் ஐயாவிற்கும் அவர் துணைவியாருக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து எமது அடுத்த நிகழ்ச்சி சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி பகுதிக்கு செல்கிறோம். இன்று எமக்கு சிறப்பு சிந்தனை உரையாற்ற முடன் இணைந்திருப்பது நமது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சீனியர் புரொஃபசர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நமக்கு நன்கு ஆனவர். கடந்த பல வருடங்களாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஜூம் மூலமாகவும் நேரடியாகவும் பல வேதாத்திய சேவைகளை ஆற்றி வருபவர். நமது கனடா மன்றத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர். இத்தனை சிறப்புகளை கொண்ட பழனிசாமி ஐயா அவர்கள் இன்று அறிவின் பயணம் 15 தொடர் சிந்தனை நிகழ்ச்சி ஆற்ற இருக்கிறார்கள். கடந்த வாரம் அறிவே தெய்வம் என்பதற்கு சான்று தரும் மகான்களை நிறைவு செய்து நாத்திகமும் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட கடவுள் என்பதை ஆரம்பித்திருந்தார்கள். அது 11வது தலைப்பு. இன்று அவர்கள் அந்த உரையின் தொடர்ச்சியை எங்களுக்கு சிறப்பாக சிந்தனை ஆற்றுவார். பழனிசாமி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையில் 15ஆம் பாகத்தில் நாத்திகமும் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட கடவுள் என்ற சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மானிடம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை நாம் சற்றே ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் 2 துறைகளாக பிரிந்திருப்பதை பார்க்கலாம். ஒன்று உடல் சார்ந்த தேவைகளுக்கானவை, அதில் பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி, இதற்கானவற்றிலே அரசியல், பொருளாதாரம் என்றெல்லாம் இதில் பக்தியும் அடங்கும் ஒரு வகை. இன்னொரு வகை வாழ்க்கை, இது மிக குறைந்த மனிதர்களை வாழ்ந்து சிறந்திருக்கின்றார்கள். சித்தர் பெருமக்கள், ஞானிகள், மகான்கள், குருமார்கள். இவருடைய வாழ்க்கை முறை என்ன? குறிப்பாக சித்தருடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் துறந்து சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று வாழ்ந்தவர்கள். உலகத்தோடு, உடல் சார்ந்த தேவைகளோடு அவர்கள் பந்தப்படுத்திக் கொள்ளவே இல்லை. அப்ப அது என்ன, எதை சார்ந்தது என்றால், இவை அனைத்திற்கும் மூல பொருள் எது என்ற ஒரு தேடல். அந்த தேடலிலே இந்த சமுதாயத்தை முற்றிலும் வெறுத்து ஒதுங்கியவர்கள் சித்தர் பெருமக்கள். பெற்ற ஞானத்தை மக்களுக்கு பயன்படட்டும் என்று திரும்ப வந்து போதனை செய்தவர்கள் ஞானிகள். சித்தர்களை காட்டிலும் நாத்திகர்கள் யாரும் கிடையாதுங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இது கல், இதெல்லாம் கடவுள் இல்லை,
என்று இன்று வரைக்கும் பெரிய ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இதோ இவர் புதிதாக நாத்திகத்தை உருவாக்கியது போல ஒரு பிரமை தமிழ்நாட்டில். இவருக்கு முன்னாடியே நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மோன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று இந்த நாத்திகர்களுக்கும் இந்த பக்தர்களுக்கும் இடையிலே ஒரு தெளிவான ஆன்மீகத்தை வெளிப்படுத்தியவர் சிவவாக்கிய சித்தர். எனவே சித்தர்களே நாத்திகவாதிகள் தான். ஆனா அவங்க நாத்திகம் என்ன என்றால், எது தெய்வம் எது தெய்வம் அல்ல, தெய்வத்தின் தோற்றங்கள் என்பதை தெளிவாக வரையறைப்படுத்தி விளக்கி சொன்னார்கள். இப்ப இந்த கவியே பாருங்களேன், நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்திய சுற்றி வந்து மோன என்று சொல்லும் மந்திரம் ஏதுடா, நட்ட கல்லும் பேசுமோ? பேசக்கூடிய தெய்வம் எங்க இருக்கு? நாதன் உள் இருக்கையில். இங்க இருக்கிற தெய்வம் பேசும். யாரு? நம்முடைய மனசாட்சி. அது பேசுதில்லை. தவறு செய்கின்ற போது சுட்டி காட்டுகிறது, தவறு செய்கிறாய். நல்ல செய்கின்றது பாராட்டுகிறது, நல்ல செய்திருக்கிறாய். இப்ப இங்கிருந்து பேசுதில்லை. இப்ப நட்ட கல்லும் பேசுமோ? எந்த காலத்திலாவது கல் பேசியிருக்கிறதா? நாதன் உள் இருக்கையில். சரி, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? பதார்த்தங்களை சமைக்கிறோம், வானொலி, அதுல சட்டுவோம், அந்த காய்கறியோ ஏதோ ஒன்று புரட்டி போட்டு அதை சமைக்கிறோம். அதுல சுவை சரியாக இருக்கிறதா என்று இதுவரைக்கும் அதை புரட்டி போட்டியே, அது எப்படி சொல்லுப்பா என்று சட்டுவத்தை கேட்டா அது பதில் சொல்லுமா? அப்ப அதுவும் உரசிச்சு, காய்கறியோடவோ பதார்த்தத்தோட உரசிச்சு, ஆனா சொல்லலை. அதுல சிறிது எடுத்து உள்ளங்கையில வைத்து 4 கிலோ கொஞ்சம் இழுக்கிறோம் பாருங்க. இப்ப என்ன நடக்குது? நாக்கில உள்ள சுவை உணர் அரும்புகளோடு ஒரு உரசல். அது சொல்லுது உப்பு சரியா இருக்கு, காரம் சரியா இருக்கு என்று இது சொல்லுது. அப்ப இரண்டும் உரசியது. சட்டமும் உணவோடு உரசியது, நாக்கும் உணவோடு உரசியது. அது சொல்லவில்லை, இது சொன்னது. அப்ப எது தெய்வமாக இருக்க முடியும்? சொல்வதுதான் தெய்வம். எனவே சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? அது போல அது தெய்வம் இல்லை என்று ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பிறகு எதற்கு என்ற கேள்வி வருகின்ற போது ஞானிகள் வருகிறார்கள். இது கரெக்ட் தான், அது ஆன்சர். இறைவன் அரூபம் என்பது விடை. விளக்கம் என்ன என்றால், இத்தனை தோற்றங்கள், ஜீவன்கள், மனிதர்கள், நான் எல்லாம் அங்கிருந்து எப்படி வந்தது? மீண்டும் அதை அறிவதனால் நமக்கு என்ன நன்மைகள்? அதை பெறுகின்ற வழி என்ன? இவற்றெல்லாம் சமுதாய மக்களோடு இணைந்து இவருடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்டு, சிரமத்தை புரிந்து கொண்டு, அதற்கான ஒரு வழியை வகுத்து தந்தார்களே, அவர்கள் ஞானிகள். கோவில்களை ஏற்படுத்தியதும் சிற்பங்களை வடித்ததும் எல்லாம் ஞானிகளுடைய அறிவின் வெளிப்பாடு தான். இதன் வழியாக அங்கே பயணிக்கணும். உருவத்தின் வழியாக அருவத்திற்கு போகணும் என்று ஒரு அற்புதமான ஆன்மீக மார்க்கத்தை ஆத்திகத்திற்கும் நாத்திகத்திற்கும் பாலமாக ஆன்மீகத்தை அமைத்து தந்தவர்கள் ஞானிகள். சரி, இப்போ நாத்திகம் என்ன சொல்கிறது என்றால், இது இல்லை, கருவறையில் இருக்கின்ற இது வெறும் சிலை, கடவுள் அல்ல. கடவுளை பார்த்தீர்களா? சித்தர்கள் கண்டார்கள், நீங்க கண்டீங்களா? இல்ல, அவ்வளவுதான்.
அப்போ எது என்று அறிவிக்கவில்லை. சரி, இப்போ ஒரு கேள்வி வருகிறது, அப்படி என்றால் நீ எப்படி எங்கிருந்து வந்தீங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது இதெல்லாம் எங்கே இருந்து வருகிறது, சூரியன் தெரிவது யாராலே, சந்திரன் தெரிவது அவராலே என்றெல்லாம் சில கேள்வி கேட்கின்ற போது என்ன சொல்றாங்க, அது இயற்கை, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை நாத்திகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான், தெளிந்த நிலை கொண்டவனும் இல்லை இல்லை என்றான். இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான், இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். அப்ப நாத்திகன் நீ எதைப்பா நீ இல்லைன்னு சொன்ன, இல்ல இல்ல ஏதோ சக்தி இருக்குன்றது நான் இல்லைன்னு சொல்லல, இதுதான் நீங்க சொல்றீங்கல்ல கடவுள், இதுதான் இல்லைன்னு சொல்றோம். ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறது நாங்களும் தான் நம்புறோம். அப்ப தேடி தேடி அலைந்தவன் பக்தன், தெளிந்த நிலை கொண்டவன் ஞானி. இல்லை இல்லை என்றவன் நாத்திகன். இல்லை ஒரு சக்தி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் நாத்திகனும் விஞ்ஞானியும் மறுக்கலையே. எனர்ஜி பார்ட்டிகிள் அப்படின்றத விஞ்ஞானம் மறுக்கலையே. சரி, இந்த உண்மையை சாதாரண மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம்? இப்போ நான் என்பது என்ன? மகிழ்ச்சி அருமையான ஒரு தலைப்பை சொல்கிறார். உடம்பு தெரியுது, உயிர் தெரியுதா? இல்ல. மனசு பார்த்தோமா? இல்ல. அறிவு இருக்கா? கோபம் வருது. சரி, இதெல்லாம் மறை பொருட்கள். இதுல எது நாம இருக்க முடியும், எது மூலமாக இருக்க முடியும்? உடல் மூலம் என்றால் ஒரு நாள் இறந்து போகிறது, செயலற்று போகிறது. இதுவரைக்கும் அதை செயல்பட வைத்தது என்ன? ஒரு சக்தி, உயிர். இந்த உடலும் உயிரும் இல்லை என்றால் அனுபவங்கள் இல்லை, பதிவுகள் இல்லை. அப்ப பதிவுகளை பிரதிபலிக்கின்ற மனமும் இல்லை, எண்ணமும் இல்லை. இப்ப எது மிச்சம்? அறிவு ஒன்றுதான் மிச்சம். அப்ப உடல் தற்காலிகமானது, உயிர் தற்காலிகமானது, மனமும் தற்காலிகமானது. நிரந்தரமானது என்ன? அதுதான் அறிவு, அதுதான் தெய்வம், அதுதான் தத்புருஷ, அறிவே தெய்வம். சரி, இந்த அறிவு எப்படிப்பட்டது? அதுவே உணர்வாக இருக்கிறது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. உடம்பு சொல்ல முடியுமா? உயிர் சொல்ல முடியுமா? மனம் சொல்ல முடியுமா? எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று எது சொல்ல முடியும்? ஆத்மா தான் சொல்ல முடியும், அறிவு தான் சொல்ல முடியும். எனவே நான் இருக்கிறேன் என்று இந்த உடலை ஏற்றுக்கொள்வதிலே அது துவைத்தம். எனக்கும் உலகுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் நான் பிறந்தது ஒரு அளவு, இப்போ இருப்பது ஒரு தோற்றம். இன்னும் சில பேர் நம்ம சொல்றோமே, ஏய் இப்படி ஆளே மாறி போயிட்டியே, அடையாளமே தெரியல சொல்றோம் இல்லையா? அப்போ இவர் வேற அவர் வேறையா? அடையாளம் தெரியல, அப்ப வேற்றாளா? அதே ஆள் தானே. அந்த ஆள் எங்க? இப்போ சிறுவனாக இருந்தோம், இப்ப காட்டுன்னு சொன்ன போட்டோவை காட்டலாம், அது நாம தான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஏஐல கொடுத்து கிராஃபிக் கூட பண்ணிக்கலாம், நான் தானே எப்படி சொல்ல முடியும்? அப்போ தாயின் கருவறையிலே உருவானதுதான்
பிரசவமானது. அதுதான் வளர்ந்து மாணவ பருவம் வந்தது, நடுத்தர பருவம் வந்தது, முதுமை பருவத்திலே வாழ்கிறது. தோற்றங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. முன்ன இருந்தது இப்ப இல்லை. அப்ப மாணவ பருவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கு, ஆனா இப்ப இல்லை. ஆனா எப்படி இருக்கு? அதுவேதான் இப்ப முதுமையில் இருக்கிறது. அதுவேதான் முதுமையில் இருக்கிறது. அப்படி என்றால் ஏதோ ஒன்று ஏன் செல்லமாக மாறி இருக்க முடியாது? இல்லையா? ஏதோ ஒன்று ஏன் செல்லமாக மாறி இருக்க முடியாது? சரி, அதற்கு இதே உடம்பு எடுத்துக்கொள்வோம். இப்போ 75 கிலோ, இந்த வயது, இன்ன அளவு எல்லாம் கணக்கு இருக்கு. தாயின் கருப்பையில் உருவான போது என்ன அளவு, என்ன எடை உண்டா இல்லையா? உண்டு என்றால் ஏன் தெரியல? தாய் தந்தைக்கும் தெரியல. மருத்துவரிடத்துல போனா போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்றாங்க. அப்புறம் உண்டாயிருக்குன்றாங்க. ஏன் அன்னைக்கே சொல்லல என்றால், எல்லோருடைய பார்வைக்கும் எட்டுவது 4வது மாசம், 5வது மாசம். அனுமானத்தில் உள்ளது 3வது மாசம், 2வது மாசம். அதற்கு முன்பு அரூபமாக இருந்தது தோன்றிய போது. அப்ப நம்முடைய பிறப்பே அரூபம் தானே. அந்த அரூபம் எதுவாக இருந்திருந்தால் என்னை வளர்த்திருக்கும்? அறிவுதான் எல்லாவற்றையும் செய்யும். Order of function in everything, every emotion, at all times. எப்போதும் இல்லை என்று சொல்ல முடியாத ஒன்று அறிவு. அறிவேதான் இறைநிலை. இப்ப நாத்திகருக்குள்ள அறிவு இருக்கா இல்லையா? பக்தனுக்குள்ள அறிவு இருக்கா இல்லையா? இந்த காற்றுக்கு அறிவு இருக்கா இல்லையா? செத்த பிணத்துக்கு அறிவு இருக்கா இல்லையா? பிணம்தான், ஒன்றும் அறிந்து கொள்ளாது. ஆனால் அந்த உடல் சிதைந்து முடிக்கின்ற வரைக்கும் அதை சிதைய வைப்பது யார்? இல்லையா? அப்போ அறிவு இறந்த போது இறந்து விடவில்லை. இறந்த பிறகும் உடலிலே அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உடலை சிதைத்து மீண்டும் அரூபத்திலே சேர்த்துக்கிறது. எல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணா எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? அப்ப எங்க இருந்து இந்த தோற்றத்தை துவங்கியதோ அதே அரூபத்திலேயே மீண்டும் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அதனால் இந்த ஒரு நம்பிக்கை ஏதோ இடத்துல இருக்குன்ற நம்பிக்கை, இதை விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், இந்த உடலிலே உயிர் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது விஞ்ஞானம். அது எப்படி நிரூபிக்கிறது? உடலுடைய ரத்த அழுத்தம், வெப்பம், காற்றோட்டம். வெப்பம் காட்ட முடியுது 98.6 டிகிரி எஃப். சுவாசம் நிமிஷத்துக்கு 16. ரத்த ஓட்டம் இருக்கு 120க்கு 80. இந்த மூன்றையும் விஞ்ஞானம் அளந்து காட்டுகிறது. வாதம், பித்தம், சிலேத்தமும். சரி, மூலமாகிய அறிவை எப்படி விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியும்? அப்ப என்ன சொல்றது விஞ்ஞானம்? இந்த இயக்கங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. எந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கென்று ஒரு வடிவம், தன்மை இருக்கிறது. அதுல ஒரு இயக்க சீர்மை இருக்கிறது, துல்லியம் இருக்கிறது. அது ஒரு ரெகுலாரிட்டி, அதுக்கு ஒரு பருவம் அல்லது ஒரு காலகட்டம் இருக்கிறது. இப்படி எதை எடுத்தாலும் நுண் அலைகளிலிருந்து மாஸ் பெருத்த தோற்றங்கள் வரைக்கும் the pattern, precision, regularity will not change. அது மாறுவது இல்லை என்று விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. என்றால் இந்த மூன்றுக்கும் மூலம் என்ன?
தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற இந்த மூன்றுக்கும் மூலம் என்ன? எது இதை ஒழுங்காக நிகழ்த்த முடியும்? எத்தனை காலமாச்சு சூரியன் தோன்றி தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் துல்லியமாக இந்த பூமியிலே பகல் இரவை நிகழ்த்துகிறது. அதுலேயும் துல்லியம். இப்போ அமெரிக்கா, கனடா நாடுகள் எல்லாம் இந்தியாவில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தாமதமாகிறது. இது வரைக்கும் 1/2 மணி நேரம் பேதம் இருந்தது. இன்று முதல் 1.5 மணி நேரம் பேதம். அப்ப இங்க 10 மணினா இந்தியாவில் 8:30 மணி இரவு. இங்க பார்க்கணும், அங்க இரவு. அப்ப இந்த பேதத்தை துல்லியமாக அறிந்து கொண்டோம் என்றாலும் கூட அடிப்படை பூமி சூரியன் இயக்கம் தானே. மீண்டும் நவம்பர் மாசம் மறுபடியும் அதே போல பழையபடி வந்துடுவோம். நேற்றுக்கு எப்படி இருந்ததோ அதே போல மறுபடியும் நவம்பர் மாசத்துல ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதே போல மாறி போயிடும். இதெல்லாம் நாம பூமி மையமாக வைத்துக்கொண்டு ஏற்படுத்தி கொண்ட கணக்குகள் தானே. எனவே எல்லா இயக்கங்களும் ஒரு துல்லியமான சீர்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த சீர்மைக்கு மூலம் எது? காட் பார்ட்டிகள் வரைக்கும் விஞ்ஞானம் வந்தாச்சு. ஆனா விஞ்ஞானத்தினுடைய துவக்கம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே விஞ்ஞானம் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலையே. இன்னும் சொல்ல போனால் மெய்ஞானிகள் கண்ட விடைகள் விஞ்ஞானம் அதற்கு விளக்கம் சொல்லுகிறது. மெய்ஞானம் கண்ட விடை என்ன? உதாரணமாக மகாபாரதம் அதுல பாத்தீங்கன்னா ஏகலைவன் என்று ஒரு கதாபாத்திரம் உண்டு. என்ன சிறப்பு என்றால் இவரு துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கற்றுத்தந்த வித்தை வில் வித்தை. அதுல இதை சிறப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறம் வாய்ந்தவன் அர்ஜுனன். இவர் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் தனுர்வேதங்களை கற்றுத்தந்தாரோ அத்தனையும் வியாகரம் செய்து காட்டினான். துரோணனுக்கு மிக பெரும் வியப்பு. தனுர்வேதத்தில் கரை கண்டவன் நான், எனக்கு நிகராக இன்னொரு ஆசிரியரா? ஏகலைவா உடைய ஆசிரியர் நான் சந்திக்கணுமே. இல்ல, உங்களையே நான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டேன். இந்த ஒரு வசனம் தான் இருக்கு மகாபாரதத்துல. உங்களையே மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவை குருவாக ஏற்றுக்கொள்வதனால அவருடைய அறிவு திறமையெல்லாம் நமக்கு வந்துடுமா? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸா? அதிலே கூட டைரக்ட் கிளாஸுக்கும் கரஸ்பாண்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் கற்றுக்கொண்ட அளவுக்கு தெளிவாக கரஸ்பாண்டன்ஸ் கத்துக்க முடியாது. அப்போ என்ன கருத்தை சொல்ல வந்தார்? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அவர் கற்றுத்தந்து அரண்மனை வளாகத்துல, ஏகல் இருந்தது காட்டுல. எப்படி கத்துக்கிட்டாங்க? இந்த இடத்துலதான் இன்டர்நெட்னு இப்ப நம்ம சொல்றோமே, இதை முதல் கண்டுபிடித்தவன் ஏகலைவன். எங்கேயோ சொல்லப்பட்ட செய்தியை எங்கேயோ இருந்து கேட்டுக்கொண்டவன் ஏகலைவன். முதல் WWW பயன்படுத்தியவன் ஏகலைவன். அது என்ன 3W? வேர்ல்டு வைடு வெப். உலகமே ஒரு காந்த வலை, உலகமே ஒரு மாய வலை. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிபல்சிவ் ஃபோர்ஸ், 2 அலைகள் இணைந்த ஒரு காந்த வலை தான் மெகா நெட். பெரிய வலை தானே, மெகா பெருசு, நெட்டு வலை. இப்போ மெகா நெட்டு
அதை விட பெரிய நெட்டு கிடையாது. இந்த பிரபஞ்சமே உலகமே மிக பெரிய இது, அதை விட பெரியது வேற ஒன்றும் கிடையாது. அதனால் அது மெகா. அதனால் அந்த மெகா நெட் என்ன தன்மையோ அதையே மேக்னெட், அவ்வளவுதான். அதான் காந்தம்னு சொல்லிட்டாங்க. சரி, இது எப்படி எடுத்துக்கொள்ள முடிகிறது? ஒரு இடத்துல பிராட்காஸ்டிங் ஆகுது, இன்னொரு இடத்துல எடுக்கப்படுகிறது. அப்போ மகிழ்ச்சி சொல்றாங்க, எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளி ஆகும், இயங்கி முடிக்கும் களமோ அகண்டாகாரம். எண்ணம் எங்கே எழுகிறது? மூளையில ஒரு சின்ன மைக்ரோ டாட் அங்க தோன்றுகிறது. எதுவரைக்கும் அது செயல்படுகிறது என்றால் பிரபஞ்சம் முழுவதும் செயல்படுகிறது. You cannot pluck a rose without disturbing a distant star. ஒரு மலரை கிளினால் கூட அந்த அதிர்வு பிரபஞ்சத்தில் பிரதிபலிக்கிறது என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. அதனால் இந்த செய்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்க முடியும் என்ற விஞ்ஞானத்தை கண்டவர் வியாச பகவான். ஆனா அவரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல, பியூ எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக்கலோ படிக்கல. பிறகு ஒரு காலத்துல கல்வியிலே அதே வசதியை கண்டெடுத்தார்கள். இன்னைக்கு www நெட் பயன்படுத்துகின்றோம், யாரும் பயன்படுத்தலாம். அப்ப ஏகலைவன் பயன்படுத்துவதற்கு நுணுகி போகணும் தீட்டா ஃப்ரீக்குவன்சியில. இங்க 40 ஃப்ரீக்குவன்சியில கூட நெட்டை பயன்படுத்தலாம் கருவியின் மூலமாக. அப்ப விடை அங்கே, விளக்கம் இங்கே. விடை அங்கே. சாஸ்திரங்கள் எல்லாம் விடையை மட்டும் சொன்னது. ஒரு நெட் ஃபெசிலிட்டி இருக்குது, மனம் நுணுகினால் எட்டலாம். எப்படி சாத்தியம்? விளக்கம் விஞ்ஞானம் தருகிறது. இது மாதிரி நீ பயன்படுத்திக்கலாம். எனவே விஞ்ஞான பார்வையில் விஞ்ஞானம் எங்கே தொடங்கியது என்று சொன்னால், அறிவின் மூலம் மனம் ஒடுங்கி இயற்கையோடு இணைந்து நின்று கண்டெடுத்த சித்தர் பெருமக்கள், ஞானிகள். அதையே விஞ்ஞானம் என்ற ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்தார்கள். விஞ்ஞானம் எங்கே துவங்கியது என்றால், ஓஷோ ஒரு கருத்தை சொல்லுவார். அதாவது கடவுளை தேடிய ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் தானே வந்திருக்கும். இந்து தத்துவத்திலே தான் ஒரு குறிப்பு தந்தாங்க. சிவன் தலையிலே பிறை சந்திரன், சந்திரன் தான் இருக்க வானத்துல. அப்போ சிவபெருமானுடைய தலை எங்க இருக்குது? சந்திரனுக்கு பக்கத்துல இருக்குது. இப்போ சந்திரனுக்கு போனா சிவபெருமானை தலையை பிடிச்சிடலாம், தலையை பிடிச்ச ஆளை பிடிச்சிடலாம் என்று விஞ்ஞானம் இறைவனை தேடிய போது ஒரு குறிப்பு கிடைத்தது. சரி, எப்படி போறது சந்திரனுக்கு? வாய்ப்பு இல்லை. அப்போ எதெல்லாம் தேட முடியும்னு பார்த்தது. பருப்பொருள் ஆராய்ச்சி. விதையை போட்டா செடி முளைக்குது, 2 செடியை சேர்த்தா புதுசா ஒரு வெரைட்டி உருவாகுது என்றெல்லாம் விஞ்ஞானம் பல பொருட்களை, இயற்கை ரகசியங்கள் எல்லாம் கண்டெடுத்து ஒன்றொன்றாக என்ன சொல்லுவாங்க, தேடுதல், சர்ச், தொடர்ந்து தேடுதல், ரீசர்ச். தேடினா ஒண்ணு கிடைக்கும், ஒரு உண்மை கிடைக்கும். அந்த உண்மையை வாழ்க்கை வசதியாக அதை பக்குவப்படுத்திக் கொள்வது. அப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். சர்ச், சர்ச், ரீசர்ச், ரீசர்ச், ரிசர்ச். அப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதுதான் எல்லா துறைகளும் இன்னைக்கு புதிய புதிய கண்டெடுப்புகளை இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறது.
அப்படி வந்த பயணத்துல ராக்கெட் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. உடனே முதல் முயற்சி நேரா சந்திரனுக்கு போனான். தலை பார்க்கணும் இல்ல, ஜடாமுடி பார்க்கணும் இல்ல. சந்திரனுக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது அங்க தலையும் இல்லை, பிற சந்திரனும் இல்லை, ஜடாமுடியும் இல்லை என்பதை கண்டெடுத்தான். பிறகு இந்த விஞ்ஞான வசதிகள் எல்லாம் அதுல சுகம் இருப்பது மட்டுமல்ல, அந்த வசதிகள் தான் இப்போ இன்டர்நெட்டுக்கு சேட்டலைட் அனுப்பினா தகவல் தொடர்பு வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம். 5G வரைக்கும் வந்திருக்கிறோம். சிங்கிள் ஜியில இருந்து இன்றைக்கு 5G வரைக்கும் வந்திருக்கிறோம். இப்ப எவ்வளவு வேகம் வந்திருக்கு? காரணம், அவ்வப்போ சேட்டலைட் விட்டு விட்டு மேல பூமியை சுற்றி ஒரு விண்வெளி களத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இங்கிருந்து போற செய்திகள் எல்லாம் அங்கிருந்து திரும்ப நமக்கு திருப்பி விடுகிறது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு செய்தி நாம் பெறுகின்றோம். இப்படி ஆராய்ச்சியோட உச்சம் என்ன அப்படின்னு வருகின்ற போது காட் பார்ட்டிக்கிள் என்று 2012 ஒரு ஆராய்ச்சி முடிவு வருகிறது. இறை துகள். இந்த காட் பார்ட்டிக்கிள் இந்த வார்த்தை விஞ்ஞானம் கண்டெடுப்பதற்கு முன்பே மகர்ஷி சொல்லிட்டாங்க. இறை துகள் என்ற வார்த்தையை மகர்ஷி அறிமுகப்படுத்திட்டாங்க. அது மட்டுமல்ல, விஞ்ஞானத்தின் உச்சமே அணு ஆராய்ச்சியில விஞ்ஞானத்தின் உச்ச கட்டம் எது என்றால் இந்த இறை துகளை கண்டு வரைக்கும் போகக்கூடியது. இறை துகளை காண முடியாது, அது வரைக்கும் போயிடுவாங்க. இறை துகளையோ இறைநிலையையோ விஞ்ஞானத்தால் எந்த காலத்தும் காண முடியாது. ஏன் என்றால் இந்த விண்ணும் விண்ணை சார்ந்த விஞ்ஞானமும் எல்லாம் 4 டைமென்ஷன், டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ், காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 அலகுகளை மையம் கொண்டவை. ஆனால் இறை துகளோ இறைநிலையோ 4 டைமென்ஷன் இல்லை. இறை துகள 2 டைமென்ஷன், ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம். சுத்த வெளி சிங்கிள் டைமென்ஷன், வால்யூம் மட்டும்தான். அதனால் இந்த 4 அலகுகளை வைத்துக்கொண்டு விஞ்ஞானம் போடுகின்ற எந்த கணக்குக்கும், விஞ்ஞானம் உருவாக்கிய எந்த கருவிக்கும் இறைத்துகளும் எட்டாது, இறைநிலையும் எட்டாது. அதைத்தான் விஞ்ஞானம் நிரூபித்தது. ஹிக்ஸ் போசான் பார்ட்டிக்கிள் cannot be seen, cannot be measured. அதை பார்க்க முடியல, அளக்கவும் முடியல. என்னாச்சு? நுண்ணிய அதிர்வாக மறைந்து போனது. நுண்ணிய அதிர்வாக மறைந்து போனது. எங்க போச்சு? எனவே இப்போ விஞ்ஞான பார்வையில எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கிள், குவார்க்ஸு, காட் பார்ட்டிக்கிள் எல்லாம் கண்டெடுத்தாலும் மூலத்தை காண முடியவில்லை. ஸோ என்ன சொல்றாங்க? அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் இஸ் மாஸ், dissociation of mass is energy particles. So the entire universe is nothing but waves, attractive and repulsive என்று விஞ்ஞானம் முடியுது. ஆனா இன்னும் காட் பார்ட்டிகிள் ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்கு ஒரு பக்கம். இப்படி நாத்திகம் எடுத்துக்கொண்டாலும் சரி, விஞ்ஞானம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதில் இருவருமே ஒத்துதான் போகிறார்கள். அதே போல இந்த உருவத்தில் கடவுள் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. எங்கும் நிறைந்த இறைவனை எல்லை கட்டுவது இறைவனுக்கு நாம் செய்கின்ற அவமானம் என்று நபிகள் சொல்றார்.
சரி, நபிகளுக்கு முன்பாக கீதை என்ன சொல்கிறது? இதுதான் சண்டை, எப்பவும் சண்டை 2 பேருக்கும் தான். இந்தியாவில் எப்ப பாரு மத கலவரம் என்று சொன்னா முஸ்லீம், இஸ்லாம், இந்துக்கள். ஏன்னா 2 பேரையும் வழிநடத்துபவர்கள் அரைவேக்காடுகள். இப்போ கீதை என்ன சொல்லுது பாருங்க. எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னுடைய உருவம் மாயமானது. அந்த மாய உருவிலே நான் பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்கின்றேன். எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னை அறியாத அறிவிழிகள் என்னை சிறு சிறு உருவங்களில் இருப்பதாக எண்ணி என்னை அவமதிக்கிறார்கள். அப்போ திருக்குரான் சொல்லப்பட்ட வசனம் பகவத்கீதையில ஸ்லோகமாக இருக்கிறது. இப்போதைக்கு ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? அவனும் புதுசா சொல்லலையே. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எதை சொல்லப்பட்டதோ அதுவே தான் இவர் 700 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாரு. அப்போ 2800 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஒருத்தர், அதைத்தான் இவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? இப்ப என்ன சிக்கல் என்றால், ஏன் உருவங்கள் சமைக்கப்பட்டன, அதனுடைய பயன்பாடு, நோக்கம், நன்மைகள் என்னன்றத 2 பேரும் புரிஞ்சுக்கணும். இதுதான் கடவுள்னு சொன்னாதான் சிக்கல் வருது. கடவுளை அறிவதற்கான ஒரு பயணம் இங்கே துவங்குகிறது, உருவத்தில் துவங்கி அருவத்தில் முடிகிறது என்றால் சிக்கல் இல்லை. இப்ப அது மட்டும் இல்லை, உருவம் இல்லை என்று சொன்னவர்களும் ஏதோ ஒரு சமாதி மாதிரி ஒன்று வச்சு தானே வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்கேயும் வந்துச்சு இல்லை. எனவே இது எப்போ இது தெளிவு பெறும் என்றால், மத நூல்களை ஆழ்ந்து படிக்கணும். சும்மா கோஷம் போட்ட பத்தாதுங்க. இத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கீதை படிச்சிருக்கிறாங்க கேளுங்க. எத்தனை பேர் திருக்குறள் படிச்சிருக்கிறாங்கன்னு கேளுங்க. அப்புறம் எதுக்கு இந்த வேற வசனம் எல்லாம்? ஒருத்தரும் படிக்கிறது இல்லை. ஆனா கோஷம் போடுறதுக்கும் கொடி பிடிக்கிறது மட்டும் தயங்குறது இல்லை. அப்போ சண்டை தான் மிச்சமாகும். உள்ள போய் படி முதல்ல. அதை படிச்சாதான் தெரியும் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒன்றேதான். அப்பதான் பக்தி என்ற உருவத்தில் இருந்து அருவத்திற்கு போக முடியும். அறிவே இறைநிலை என்பதை உணர முடியும், அனுபவமாக உணர முடியும். அனுபவம் தான் சிறந்த ஆசான். நீங்க அனுபவத்தில் ஒன்றை தெரிந்து கொண்டு விட்டால் வேற யாரும் சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். ஓப்பா எனக்கே தெரியும், நானே பார்த்துருக்கேன்ப்பா. இப்ப எப்படி மத மாற்றம் செய்வீங்க? தெளிந்தவனை யாரும் மதம் மாற்ற முடியாது, ஆசை இல்லாதவனையும் யாரும் மதம் மாற்ற முடியாது. யார் மாத்துவாங்க? ஆசை உள்ளவனைத்தான் மாற்ற முடியும். இதெல்லாம் வேணுமா? கிடைக்கலையா? ஏன் கிடைக்கல? இந்த சாமிக்கு சக்தி இல்லை, எங்க சாமிக்கு சக்தி அதிகம், அங்க கேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே தாங்க போயிடுவோம். அப்ப தெளிவில்லாதவன், ஆசை வயப்பட்டவன் எத்தனை கடவுளையும் மாத்துவான். மாத்தி மாத்தி போயிட்டார். அப்ப காரணம் என்ன? தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான். சும்மா தேடினா போதுமா? நுனிப்புள் மேயிற மாதிரி. இப்போ தண்ணி ஊற்று நீர் வரணும்னு சொன்னா அது வரைக்கும் ஆழத்தில் தோண்டணும். சும்மா அங்க 10 அடி, இங்க 5 அடி, இங்க 4 அடி, இங்க 3 அடி தோண்டிட்டு இருந்தீங்கன்னா மொத்தத்தையும் ஒரே அடியை மொத்தமா இறக்கி இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஊற்று நீர் கிடைச்சிருக்கும் இல்ல. இது மாதிரி நுனிப்புள் மேய்வதெல்லாம் ஆன்மீகத்தில் செல்லுபடி ஆகாது.
இந்த நுனிப்புல் மேய்பவர்களே சொற்பொழிவாளர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க? அதாவது கீதையும் படிக்கிறது இல்லை, சாஸ்திரங்களையும் ஒழுங்கா படிக்கிறது இல்லை, உபன்யாசம் பண்றது வந்துடுறது. ஏன்னா சொல்றான் திருவாத்த, இந்த பித்ரு தோஷம் இருக்கு இல்லையா, பித்ரு, அதுக்கு நீங்க தர்ப்பணம் பண்ணணும். அப்படி தர்ப்பணம் பண்றதுக்கு வசதி இல்லை, என்ன பண்றது? யாராவது இலவசமா தர்ப்பணம் பண்ணி கொடுக்குறாங்களா? ஏழைகள், உங்களுக்கு தான் அம்மா அப்பா இருக்கிறாங்க, நீங்களும் தர்ப்பணம் பண்ணணும், வசதி இல்லை, சரி நான் உங்களுக்கு இலவசமா பண்ணி தரேன்னு சொல்லி யாராவது பண்றாங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பணம் உள்ளவனை தேடி போய் தான் தர்ப்பணம் பண்ணுவான். ஏழைகளுக்கு தர்ப்பணம் பண்ண மாட்டான், இலவசமா பண்ண மாட்டாங்க. கேட்டான்னு சொல்லுவாங்க, அது தட்சணை கொடுத்தா தான் அது வேல்யூபிள். அதுக்கு அந்த திருவாத்தன் சொல்றான், அப்படி தட்சணை கொடுக்கறது காசு இல்லைன்னா, பகவானே இது கூட இல்லாதவங்க தரித்திரம் கொடுத்துட்டியன்னு சொல்லி, என்னது இந்த கருவேல முள்ளு இருக்கு பாருங்க, அந்த முள்ளு மரத்தை கட்டி பிடிச்சுக்கணுமாமா. இது எங்க படிச்சான்னு தெரியல, ஒரு கலைமாமணி வேற. இது எங்க இருக்கு இதெல்லாம்? உனக்கு இது மாதிரி 4 பேர் கூப்பிட்டு காசு கொடுக்கலான்னு நீயும் தரித்திரம் தான் மாறி இருப்ப. ஏதோ இது மாதிரி அரைவேக்கடு பக்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு உட்காரிச்சு பேச வச்சு காசு 50,000 கொடுக்கறதுனால தான் நீ வசதியா இருக்கிற. இல்லைன்னா நீ தரித்திரம் எங்கேயாவது போய் கருவேல மரத்தை கட்டி பிடிச்சுக்க வேண்டியதுதான். இது போல ஏன் தெரியுறாங்க அப்படின்னா தெளிவாக தெரியவில்லை. அப்ப என்ன ஆகுது என்றால், ஒரு பக்கம் விஞ்ஞானிகள் இதை ஏத்துக்கிறது இல்லை, மறுபக்கம் மத நூல்கள்லையும் பேதங்கள் இருப்பதனால இங்கேயும் குழப்பம். அப்போ எதுக்கு இந்த தேடல் எல்லாம்? ஏதோ போய் கேட்டா கிடைக்கும்னு சொல்றாங்க, போய் கேட்டு வச்சிருமே. இந்த சாமி இல்லை அந்த சாமி, சரி அங்கேயும் போய் கேட்டு வச்சிருமே. எத்தனை சாமி இருக்கோ அத்தனை சாமியும் போட்டோ எடுத்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்போமே. எந்த சாமி கொடுத்தா நமக்கு என்ன, நமக்கு வேண்டியது வர, நமக்கு வேண்டிய விசேஷம் வந்தா சரி என்று வீடு பூரா போட்டோ மாட்டி வச்சுக்கிறதும் உண்டு. சரி, இப்போ இந்த விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்ட கருத்தை பற்றி மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்றாங்க. அறிவை அகண்டாகாரத்தை செலுத்தி அணுவினிலும் நின்றொடுங்கி ஆழ்ந்து ஆராய்ந்து அறிவாலே அண்டம் பிண்டம் அரூபம் ரூபம் அறிந்து விட்டீர் விஞ்ஞான நிபுணரே. நம் அறிவு எது, எங்கு உள்ளது, அந்தமென்ன, அணுவினிலே உள்ள ஆற்றல் பிறந்ததெங்கே, அறிவாலே ஒன்று ஒன்று ஆய்ந்து பாரீர், அணுவுக்கு அப்பாலே இரண்டும் ஒன்றாம் என்று விஞ்ஞானிகளுக்கு ஒரு குழு, ஒரு குறிப்பு தந்திருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டீங்க, காட் பார்ட்டிகள் வரைக்கும் பார்த்துட்டீங்க. காட் பார்ட்டிகள் பார்க்க முடியல. இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் காலந்தோறும் பருமன் வேகம் 4 அலகுகள். உங்களிலேயே நியூட்டன் சொன்னது 4 விதிகள், ஐன்ஸ்டீன் சொன்னது 4 இல்லை 2, ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம் தான் அடிப்படை, காலந்தோறும் பிறகுதான் வருது என்று சொன்ன ஐன்ஸ்டீன் கடைசி காலத்துல என்ன சொன்னாரு? இது 2ஆ இருக்க முடியாத ஒண்ணுதான், அந்த ஒன்று இது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி சென்ற பிறகு ஐன்ஸ்டீனுடைய தொடராக மகிழ்ச்சி வர்றாங்க. அந்த ஒன்று இதுதான் சுத்தவெளி. 1 2ஆனது, 2 4ஆனது, 4 எண்ணற்றவை ஆகின. இன்ஃபைனைட். So negligible becomes infinite. ஒன்றும் இல்லைன்னு சொன்ன என்ன சொல்வீங்க? நெக்லிஜிபிள், ஒன்றும் இல்லாதது, அதுதான் இன்ஃபைனைட்.
எண்ணற்றதாகவும் மாறியிருக்கிறது. இதை இறைநிலையின் அறிவே ஆற்ற எழுச்சி பெற்றதால் அதை அணுவாய் இயங்கும் அறிவு என்கிறார் மகர்ஷி. அணுவாய் இயங்கும் அறிவு. அப்போ அறிவுதான் மூலம், அறிவின் எழுச்சி இயக்கம். அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே. அறிவு இயங்குகிறது, இருப்பு இருக்கிறது. இருப்பிலே அறிவு மட்டுமே, இயக்கத்தில் அறிவும் இயக்கமும் என்று 2 வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். இப்ப ரெண்டு ஒண்ணுதானே. இவற்றின் தொகுப்பு தான் எல்லாமே. இறை தொகுலாச்சு, விண்ணாச்சு, விண்ணின் சேர்க்கையில அனைத்தும் ஆச்சு. அதனால் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்து சிவமான அறிவான சுத்தவெளியின் எழுச்சியே இறைத்துகள் முதல் நம் வரைக்கும் நமக்கு பிறகும் என்று இதை பரிணாம வளர்ச்சியாக தன்மாற்றம் என்ற புதிய கோட்பாட்டிலே டிரான்ஸ்ஃபர்மேஷன், எவல்யூஷன், கிரியேஷன் அல்ல, படைத்தல் அல்ல, தன்மாற்றம், உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய் என்று நாத்திகன் சொல்லக்கூடிய கருத்தையும் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கருத்துக்களைக்கும் ஒரு முத்தாய்ப்பாக விடையாக மகர்ஷி அவர்கள் அறிவே தெய்வம் என்ற கருத்தை விளக்கி சொன்னார்கள். இதை அடுத்து மகர்ஷி அவருடைய தீர்ப்பு. இப்ப அறிவே தெய்வம் பற்றி 11 பிரிவுகளாக ஒவ்வொரு தத்துவம் பேசியதையெல்லாம் பார்த்தோம். நாத்திகள், விஞ்ஞானிகள், சித்திர பெரும்பு சொன்னதெல்லாம் பார்த்தோம். சரி, முத்தாய்ப்பு தீர்ப்பு என்ன? அறிவே தெய்வம் தீர்ப்பளித்த வேதத்திரி மகரிஷி. முதல்ல ஒரு கவியோடு துவங்குவோம். மகர்ஷியுடைய அறிவே தெய்வம் என்ற தீர்ப்புக்கு ஆதாரமாக மகர்ஷியுடைய ஒரு கவியை பார்க்கலாம். நான் யார் என்றறியும் பேர் ஆர்வத்தாலே நாட்கள் மாதம் ஆண்டு பல பல கழித்தேன். ஊன் உறவில் உள்ளியங்கும் சூக்குமத்தை உயிராய் உணர்ந்த பின்னர் உயிர் சூழலின் அலைகாந்தம் கண்டேன். வான்பொருளாம் காந்தமது பஞ்சத்தன் மாத்திரையாய் வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க கண்டேன். மேன்மையான இவ்வரிசைகளின் காந்தாற்றலுக்குள் மிகச்சிறந்த இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன் என்று ஒரு அற்புதமான கவியை தந்திருக்கின்றார். இந்த உலக சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இயற்கையின் ரகசியம் அறிவேதான் தெய்வம். இந்த ஒரு ரகசியத்தை மட்டும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு விட்டால் எத்தனை குழப்பங்கள், கலவரங்கள், யுத்தங்களே கூட, யுத்தத்திற்கு பல காரணங்கள் உண்டு. அல்ல, இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக மனித வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதும் மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, வழிபாடு என்பதே ஏற்கனவே பார்த்தோம். இறை வழிபடுதல் தெய்வ நீதிக்கு இணைந்து வாழ்வதுன்னு அர்த்தமே தவிர தேங்காய், பழம், அர்ச்சனை, ஆராதனை, திருவிழா, தேரு, உண்டியல், காணிக்க, கோடிக்கணக்கான பணம், ஏமாற்று, பித்தலாட்டம், இதெல்லாம் என்னங்க? உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய பிரச்சனை இதெல்லாம் தீர்த்ததான்னு கேட்கிறேன். யாருடைய பிரச்சனையாவது இவை எல்லாம் தீர்த்திருக்கிறவா? அங்கேயே வேலை பார்க்கிறவர்களும் வியாதி வருது, வீட்டுல பிரச்சனை இருக்குது. அப்போ இறைவன் இதுக்கு காரணம் இல்லை. எல்லாவற்றையும் படைத்து அறிவையும் தந்து சிந்திக்கின்ற மகான்களையும் இறைவனை அனுப்பி வைத்திருக்கிறான். அதுக்கு இறைவன் என்ன செய்வான்னு சொல்லுங்க. மகான்கள் இதிகாசங்கள், மத நூல்கள் எல்லாவற்றையும் தந்து போயிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் எந்த இடத்துலையும் இறை நீதி சொல்லப்படலேன்னு சொல்ல முடியாது. உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும்
இறைவனை பற்றிய வழிபாடு பற்றிய குறிப்புகள் பயிற்சிகள் இருக்கத்தான் செய்யுது. அவருடைய உட்பொருளை பார்ப்பதுதான் ஒரே வேலை. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் அறிவால் எண்ணிப்பார் என்று சிந்தனை தூண்டிய முதல் மகன் சாக்ரட்டிஸ். கிடைச்ச பரிசு ஒரு கப்பு கோணியம் விஷம். அவருக்கு பிறகு 500 வருஷம் கழிச்சு வர்றாரு வள்ளுவ பெருந்தகை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கு பிறகு யாரும் பேசவே இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக சிந்தனை செய் என்று யாரும் சொல்லவே இல்லை. நான் சொல்றேன் கேளுன்னு தான் சொல்றாங்களே தவிர யோசிச்சு பாருன்னு சொல்லவே இல்லை. மூன்றாவதாக வந்த மகான் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று சொன்ன ஒரே மகான், மூன்றாவது மகான் வேதத்திலே மகர்ஷி அவர்கள். சிந்தனை ஒன்றுதான் தீர்வுக்கு வழி. அப்ப எதை சிந்திப்பது? எதை சிந்திப்பது? எதை வைத்து நம்ம பயணத்தை துவங்க முடியும்? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? அப்போ மத நூல்கள் தான் அடிப்படை. அதை உள்ள படித்து என்ன சொல்லி இருக்கு அதுல என்பதை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, உணர வேண்டும். அனுபவத்தில் உணரணும். அதற்கு என்ன வழி என்றால் தியானம், தபம், மெடிடேஷன். அப்ப தவத்தின் மூலமாக வார்த்தை எது வேணா வைத்துக் கொள்ளலாம். மனதின் வேகத்தை குறைத்தால் அந்த விவேகத்தில் எல்லாமே புரியும். அவரவர்களே தெய்வத்தை அறிந்து கொள்ளலாம். இதற்கு எந்த ஜாதி, மதம், குலம், கோத்திரம் எதுவுமே தடை கிடையாது. வேண்டியது விடா முயற்சி, பற்றி கொள்ள வேண்டியது நல்லதொரு பயிற்சி. 2 இருந்தா போதும், உச்சம் தொட்டு விடலாம். எனவே அந்த பயணத்தில் பாதையிலே துவங்கணும். அப்படி இந்த கவியில மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நான் யார் என்று அறியும் பேரார்வத்தாலே. எல்லாரும் தான் நான் வார்த்தை பயன்படுத்துறோம். இன்னும் சொல்ல போனா பதவியும் அதிகாரமும் பணமும் சேர்ந்தா நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, அது இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலா இப்போ வசனம் எழுதுறாங்க. சில சினிமாலாம் வரும், எங்க அப்பா யார் தெரியுமான்னு நினைச்சாங்க. ஏன்னா உனக்கு உங்க அப்பாவை தெரியாதா அப்படின்னு கேட்பான். அது மாதிரி அது இருக்கட்டும். முதல்ல நான் யாருன்னு பார்க்கணும். நான் யார் என்பது எனக்கு நானே எழுப்புகின்ற கேள்வி. யார் என்ற கேள்விக்கு நான் 2 உருவமா? நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன புரியுமா? யார் என்ற கேள்விக்கு நான் 2 உருவமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பி சிந்திச்சு பார்க்கின்ற போதுதான் இந்த நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியும். என்ன, உடல் நான் அல்ல, ஒரு நாள் செத்து போயிடும். உயிர் நான் அல்ல, உடம்பு இல்லைன்னா உயிர் தனியா வேலை செய்யாது. மனம் நான் அல்ல, உடம்பும் உயிரும் சேர்ந்தா தான் மனசு. மிச்சம் என்ன இருக்கு? அறிவு மட்டும்தான் இருக்கு. இதுதான் நானா என்று அறிவையே அறிவால் ஆராய துவங்குகின்ற போது, அறிவையே
அறிவால் ஆராய துவங்குகின்ற போது இந்த அறிவு எங்க இல்லை பாருங்க. காற்று மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான் என்று ஜாவர் சீதாராமன் என்ற ஒரு நடிகராக இருந்தாரு, இசைக்கலைஞரும் கூட நினைக்கிறேன். அவர் ஒரு பாடல் எழுதிக்க, ஒரே 1-2 பாட்டு தான் எழுதியிருக்கிறார் அவர். அதில் இந்த வரிகள் வருது, என்னை அவனே தான் அறிவான். இது கீதையில் என்ன சொல்றது? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்ம தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சனாதினாம் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்றாங்க என்றால், இங்க பக்தி மார்க்கத்துல எல்லாம் யாக குண்டங்கள் வச்சுத்தானே இறைவனை வணங்கியதாக நம்ம சினிமாவில் பார்த்துருக்குறோம். நேரில் எங்க போய் பார்த்தோம்? சினிமாவில் காட்டினாங்க, அதையே நான் பழக்கமாக வச்சிருக்கிறோம். இப்ப அந்த காட்சி வியாச பகவான் என்ன சொல்றாரு? இந்த அக்னி குண்டம் இருக்கே, அதுவும் பிரம்மம். அது எரிதை நெருப்பு, அதுவும் பிரம்மம். அதில் ஆகுதி செய்கிறார்களே, பழங்கள், காய்கறிகள், துணி எல்லாம் போட்டு, இந்த ஆகுதி செய்யப்படுகின்ற பொருட்களும் பிரம்மம். இதெல்லாம் யார் செய்யறாங்க? இந்த முனிவர். இவரும் பிரம்மம். எதுக்காக செய்யறாரு? இறைவனை அறிவதற்காக. அதுவும் பிரம்மம். அது போல இங்க என்ன சொல்றாரு? என்னை அவனே தான் அறிவான். அறிவு, அறிகின்ற செயல், அறிந்த தெளிவு, அறிந்தது, அறியப்பட்டது எல்லாம் அறிவுதான். இதைத்தான் அறிவு விருட்சம் என்று முடிச்சு விட்டது பைபிள். அறிவு விருட்சம்னா பேரறிவு, அறிவு கனி என்றால் பகுத்தறிவு. பேரறிவில் பிறந்த பின்னப்பட்ட ஒன்று பகுத்தறிவு, அறிவு கனி. எனவே நான் யார் என்று அறியும் பேர் ஆர்வத்தாலே உடனே கிடைச்சிருமா? நாட்கள், மாதம், ஆண்டு பல பல கழித்தேன். எத்தனை காலம் நம்முடைய சித்தர் பெருமக்கள் எல்லாம் எவ்வளவு காலம் தேடி அலைஞ்சு கடைசியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எடுத்த உடனே கிடைக்காதுங்க ஞானம். சரி, எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஊன் உருவில் உள் இயங்கும் சூக்குமத்தை உயிராய். ஊன் உரு சதையால் ஆன இந்த உடம்பு, உள் இயங்கும் சூக்குமம், இந்த உடம்பு, இந்த தசைகளுக்குள், உறுப்புகளுக்குள் இயங்குகின்ற ஆற்றல் என்ன? உயிராய். உணர்ந்த பின்னர் உயிர் சுழலின் அலைகாந்தம் கண்டேன். அந்த உயிர் சுழல்கின்ற போது வெளிப்படுகின்ற ஒரு காந்த அலை, நம் உடம்புக்குள்ள வெளிப்படுகின்ற ஜீவகாந்த அலை கண்டேன். வான்பொருளாம் காந்தமது பஞ்சத்தன் மாத்திரையாய். பிரபஞ்சத்துல வான்காந்தம், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக பஞ்சத்தன் மாத்திரைகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க கண்டேன். இங்க அதே அழுத்தம், ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை, இந்த 5 தன்மாற்றங்களோடு இவை எல்லாவற்றையும் அறியக்கூடிய மனம் என்ற தன்மாற்றமாகவும் அறிந்தேன். வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க பெற்றேன். இங்க நுண் உயிரிலேயும் இருக்கு மனசு, தாவரங்கள்லையும் இருக்கு மனசு, நம்மகிட்டையும் இருக்கு மனசு. அப்ப மனம் என்பது என்ன? கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன், என்ஜாய்மெண்ட். உணர்வது, பிரித்து அறிவது, துய்ப்பது. அப்போ ஒரு தாவரத்தை நிலத்துல விதைக்கிறோம், நெல் விதை. அந்த மண்ணுக்குள்ள எல்லா சத்தும் இருக்கும், அத்தனையும் அறிகிறது இந்த விதை.
அறிந்து தனக்கு என்ன வேணும் அதை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. அதாவது அறிவின் சிறப்பு பாருங்களேன், எல்லாத்துக்கும் ஆசைப்படல. அந்த நெல் விதை எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா நெல்லா இருக்காது, அது கலவையா மாறி இருக்கும். அது நெல் அப்படின்னு தனித்துவம் இருக்கணும்னு சொன்னா எல்லாம் இருக்கு, என் தனித்துவத்தை நான் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இது இந்த தத்துவம் எனக்கு எதை காட்டுகிறது என்றால், இந்த உலகத்துல எல்லா தாங்க இருக்கும், 1008 வசதிகள் இருக்கத்தான் செய்யும். எனக்கு எது வேணும், எப்ப வேணும், எவ்வளவு வேணும், எதுக்காக வேணும், இந்த கணக்கு தெரிந்து வாழ தெரிந்தவனுக்கு துன்பமே வராது வாழ்க்கையில. இதுக்கு பேர் தான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல். இது அங்கேயே இருக்கு, நிற்பேர் காட்டுகின்ற தத்துவம். சரி, இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட நிலத்துல தொடர்ந்து நீங்க நெல்லையே பயிரிட்டீங்கன்னா மகசூல் குறைஞ்சிக்கிட்டே வரும். மாற்று பயிர் போட்டீங்கன்னா மகசூல் நல்லா இருக்கும். அப்ப ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் தேவைப்படுகிறது. அத்தனை சத்துக்கள் உள்ள மண்ணுக்குள்ள இது தனக்கு வேண்டியதை அடையாளம் காண்கிறது. அதுக்கு பேர் தான் மனசு. மனதுக்கு மூலப்பொருள், காக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன், என்ஜாய்மெண்ட். இந்த உணர்வு வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க கண்டேன். மேன்மையான இவ்வரிசைகளின் காந்தாற்றலுக்குள் மிகச் சிறந்த இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன். இதை தொடர்ந்து மகிழ்ச்சி அவர்கள் எப்படி அறிவை தெய்வம் என்று தீர்ப்பளிக்கிறார் என்ற ஒரு நீண்ட விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. வாழ்க வளமுடன் ஐயா. நாத்தியமும் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட கடவுள் என்ற தலைப்பில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக எங்களுடைய அன்பர்களுக்கு இதில் கேள்வி இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா. அன்பர்கள் உங்கள் கேள்விகளை அன்மியூட் பண்ணி கையெழுத்தி கேட்கலாம். வாழ்க வளமுடன். தனா ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன் ஐயா. ஐயா வளமை போல் மிகவும் அருமையான சிந்தனை உரை. அந்த அருமையிலும் அருமை என்று சொன்னால் நீங்கள் நிறைவு செய்யும் போது அந்த நெல் விதையை பற்றி சொன்னீங்க. அருமையான சிந்தனை ஐயா, அருமையாக இருந்தது ஐயா. என்னென்னு சொன்னால் அந்த நெல் வந்து அந்த விதை வந்து தனக்கு தேவையான சத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். அதுதான் அது வழியாக சிறப்பாக வளருது. மனிதர் என்ன என்று சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் வச்சுக்கிறோம் சொன்னால் அது எடுக்கணும் இது எடுக்கணும் எல்லாம் கெடுப்பட்டு விழுந்து கடைசியிலே எல்லாத்திலும் குழம்பி வாழ்க்கையை கழிச்சு போடுவார். அருமையான ஒரு சிந்தனை ஐயா, அருமையான நுழைவு. இதுலேயே 2 விஷயத்தை உங்களை கேட்கணும்னு சொன்னால், ஒன்று வந்து இந்த ஞானிகளை பற்றியும் சித்தர்களை பற்றியும் சொன்னீங்க. அதில் இந்த நாயன்மார்கள்னு சொல்லி சொல்லுவார்கள், 63 நாயன்மார்கள். இவர்கள் வந்து ஞானிகள் வரிசையில் வருவார்களா இல்லாட்டி சித்தர்கள், பயனாட்டு சித்தர்கள்? அப்போ அந்த 63 நாயன்மாருக்கு இங்கே இடம் இல்லை. இல்லை, அவங்க சித்தல் வரிசை கிடையாது. ஓமையா. அப்போ அந்த நாயன்மார்கள் வந்து இதுக்குள்ள வருவார்கள். அவர் எப்படி சொல்லுவாங்க? 63 நாயன்மார்கள். அந்த 63 திருமூலர் இருக்காரு இல்லையா? திருமூலர் இருக்காரு இல்லையா நாயன்மார்கள்ல? என்னையா? திருமூலர் இருக்காரு இல்லையா? ஆமா. திருமூலர் நாயன்மார் கிடையாது. ஓ, பக்தி யோகமையா அவங்க எல்லாருமே. ஆமா, 63 நாயன்மார்கள் திருமூலர் இல்லையா? பக்தி யோகம் தான். 63 நாயன்மார்கள் திருமூலர் இல்லையா? இல்ல இல்லையா, இல்லன்னு. அவ்வளவு தத்துவம் சைவ சித்தாந்தம் தந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு இல்லையா, நாயன்மார்கள்ங்கிறவர் வந்து சிவ தொண்டர்கள், அவ்வளவுதான். சிவன் அடியார்கள், சிவ தொண்டர்கள். அவளை மட்டும்தான். அது பெரிய புராணம் சேக்கிழார் பாடினதுதான். அதுல வந்து திருமூலர் பத்தி இல்லன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல. திருமூலர் இன்னும் பழமையானவர் ஐயா. ஆமா ஆமா,
ரொம்ப பழமையானவர் அவரு. ஆமா, நாயன்மார்கள்லாம் வந்து ரீசெண்டா வாழ்ந்தவங்க, அதாவது 1000க்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 to 2000 நினைக்கிறேன். அவ்வளவு ஓல்டு கிடையாது. சரி சரி. ஐயா சிவாச்சாரியார்களும் இதுதான் எனக்கு நாயன்மார்களும் உண்டா ஐயா? இல்ல, சிவாச்சாரி இப்ப நம்ம பேசக்கூடிய சிவாச்சாரியர்கள் ஐயா அந்த 63 நாயன்மார்கள்ல உமாபதி சிவாச்சாரியார்னு ஒரு ஆள் இருக்கிறார். நம்ம ஆமா ராதாமா, அதாவது நீங்க சொல்லுங்க. சிவாச்சாரியார்ங்கிறது சிவனுக்கு பூஜை செய்யறவங்க, அவ்வளவுதான். ரைட். அவர்கள் அந்த தீட்சை எடுத்து அந்த பூஜை செய்யறவங்கள சிவாச்சாரியார்கள்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அந்த சிவனுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள், சிவன் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு நிலை வர்றவங்களை தான் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி. ரைட். ஓகே ஓகே. ஐயா அடுத்தது கேள்வின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து அம்மா உங்க வாய்ஸ் கட் ஆகுது. அம்மா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. ஐயா வாழ்க வளமுடன். நான் கேட்கலாமா? இல்ல இல்ல, அப்போ ராதம் பேசிட்டு இருக்காங்க. ஐயா இன்னொன்று சொல்லி என்ன சொன்னால், இந்த ஏகலைவன் துருணாச்சாரியார் அந்த கதை சொல்லும் பொழுது அதுல சொன்னீங்க அந்த அப்பவே அந்த மெக்கானிட்டைன்னு சொல்லி அதே அந்த இடத்துல வியாச பகவான் சொல்லிட்டாருன்னு சொல்லி, அப்படி அதை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சொன்ன அந்த குருவணக்க பாடல்ல அந்த எப்பொருளிய செயல் என்று சொல்லி ஒரு எக்குணது அதெல்லாம் நீங்க ஒருவர் அடிக்கடி அப்பொருளின் தன்மையாய் நெற்போர் ஆற்றல் அறிவியலும் உடனிலும் மாற்றம் காணும். ஆமா, இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும். இது 2-3 தானே ஐயா? ஆமா. அப்ப மகரிஷியும் வியாச பகவான் எடுக்கலாம் தானே? ஆமா ஆமாய்யா, ரைட். அவ்வளவு தானே. வணக்கம், நன்றிகள் ஐயா. ஏன்னா அறிவு ஒரு பொருளாகவே மாற்றம் பெற பெற அந்த கருத்தை எட்டி விடுகிறது. இப்போ இந்த இடத்துல வந்து தனுர் வேதங்கள் அர்ஜுனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட தனுர் வேதங்கள் ஏகலைவன் செய்து காட்டுகின்ற போது அந்த தனுர் வேதங்கள் எல்லாமே அஸ்திர சஸ்திரங்கள் வந்து மந்திர சக்தியை வந்து இரும்பு கம்பி மேல் ஏற்றுவதுதான் அஸ்திரங்கள், தனியா கிடையாது. அதுவும் அம்புதான். மன ஆற்றல் அதோட சேர்க்கிற போது அது அஸ்திரமாக மாறும். சரி ஐயா. அதுல அப்ப கடைசி ஈட்டில பார்க்கும்போது ஐயா, இந்த பல ஞானிமார்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த கருத்துக்களை சொன்னாலும் ஈட்டில வந்து ஞானிமார்கள் சொன்ன கருத்து எல்லாம் கடைசியில் ஒன்றாதான் இருக்கும். என்ன ஐயா? ஒன்றேதான் ஐயா. ரைட், ஒன்றேதான். ஐயா. இப்போ நீங்க இதுல கூட பாத்தீங்கன்னா, இப்போ நாயன்மார்கள் கதையில பாக்குற போது அந்த ஏற்பகை நாயனார் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அதுல மிக அற்புதமான தத்துவம் இருக்குங்க. அதுக்குள்ள என்ன சொல்லுவாருன்னா, ஏற்பகை நாயனார் வந்து யார் சிவனடியார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அப்ப என்ன அர்த்தம்? தனக்கென்று எந்த பற்றும் இல்லாதவர், எதை கேட்டாலும் கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டார். இப்ப இந்த கதையில என்ன சொல்றாங்க, சிவன் ஒரு நாள் அடியாராக வந்து உடைய மனைவி எனக்கு வேணும்னு கேட்கிறார். தந்தேன்ட்டார் இவரு, இல்லையா? அப்ப இயற்கைக்கு மாறாக கொடுத்ததுனால அவர் பெயர் வந்து அன்னையில இருந்து ஏற்பகை நாயனார்னு வச்சுட்டாங்க. சரி, இது ஒத்துக்குமா? ஒரு சிவனடியார் வந்து இன்னொருத்தர் மனைவியை கேட்கலாமா? சரி, அந்த அம்மாவுக்கு இன்னொரு உணர்வுகள் இருக்காதா? அது என்ன பொருளா தூக்கி கொடுக்கறதுக்கு? உயிரளவா? அப்ப என்ன கருத்து உட்கருத்து இருக்குன்னு சொன்னா, எல்லா இடத்துலையும் நீங்க சக்தி, பெண், மனைவி என்பது எல்லாமே ஜீவாத்மாவை தான் குறிக்கும். சீதை, பாஞ்சாலி, இந்த அம்மா, இப்படி எல்லாம் எங்க எடுத்தாலும் அது ஜீவாத்மாவை தான் குறிக்கும். அப்ப எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடுறாரு ஏற்பகை நாயனார். அப்ப சிவன் வந்து அவருடைய ஜீவாத்மாவை தன்னோட இணைத்து கொண்டார். இப்ப பொருந்துதா? இது அறிவுக்கும் பொருந்தது இல்லையா? அப்ப மனைவி கூட்டிட்டு போகல, பக்குவமான ஆத்மாவை தன்னோடு இணைத்து கொண்டார் சிவன் என்று அர்த்தம். இதே போல கண்ணப்ப நாயனுடைய கதையெல்லாம் வரும். வெறும் பக்தி மட்டுமே பார்த்தீங்கன்னா அதுல நிறைய இந்த நாத்திகனுக்கு கேட்குற மாதிரி நிறைய கேள்விகளுக்கு கிண்டலுக்கு இடமாகும். அதுக்குள்ள எல்லாம் ரகசியார்த்தமாக ஞான மார்க்கம் தான் இருக்குது.
அதை விலக்கி சொன்னா யாரும் பேச முடியாது, மலைப்பு தான் தோணும். இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் எப்படி இவங்க வந்து ஒரு கதாபாத்திரங்கள் கதைகள் மூலமாக கொடுத்துருக்குறாங்க என்ற வியப்பும் மதிப்பும் தான் தோன்றுமே தவிர அங்கே கிண்டல் பண்ணவோ நக்கல் அடிக்கவோ தோணாது. இதிகாசங்கள் எல்லாமே மிக அற்புதங்கய்யா. அதே மாதிரிதான் பெரிய புராணமும். வாழ்க்கை. நன்றிகள் ஐயா. ஆமா ராதாமா, இந்த அஸ்திரம் சஸ்திரம் இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அஸ்திரம் சஸ்திரம்னா என்னங்க? ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த தனுர்வேதத்துல வந்து. அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த அஸ்திரம் தான் கேட்டிருக்கேங்க. சஸ்திரம் வருது அஸ்திர நீங்க சொன்ன மாதிரி மந்திரங்களுடைய இதுதாங்கயா. அதுதான். ஆனா இந்த இதுல வரும்போது கதையில வரும்போது அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சேர்க்கிறாங்க. இதுல ஏதோ ஒண்ணுக்கு அர்த்தம் புரியுது, இன்னொன்னுக்கு என்ன அர்த்தம் தெரியல. ரெண்டும் ஒன்னே தானா இல்ல அஸ்திர சாஸ்திரம் வேறு வேறான்னு தெரியல. சரி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாருங்க, பிறகு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே சரிம்மா. ஓகே ஐயா, என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னீங்க அந்த செடி கொடிகள், நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், ஃபுல்லா கேட்கல உங்கள்கிட்ட. இப்ப வந்து செடிகள் இதெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நெல் வந்து தனக்கு தேன் வேணுங்கிறது தான் எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அடுத்த ஒரு உயிரினம் வர்றதுக்கு என்ன ரீசன்? அப்போ அது வேற ஏதோ ஒரு தேவை அதிகமாகிறதுனால தானே அந்த இன்னொரு உயிரினமோ இல்ல இன்னொரு ஒரு பரிணாமமோ அங்க வருது. இப்போ ஒரு நெல்லு அதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறதுன்னா அதோட நின்னுடணும் இல்லையா? அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதோ, அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதாவது நம்ம பரிணாமம் பாக்குற போதுமா முதல்ல வந்து நுண்ணுயிர்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த நுண்ணுயிர்ல வந்து ஏற்படக்கூடிய உரசல், இந்த காற்று, வெப்ப சக்தி, அந்த உரசலில் ஒரு சுகம் இருக்கு. அந்த சுகத்தை தொடர்ந்து தூய்க்க வேண்டும் என்ற ஆசை அங்கு உருவாகுது. அதனால உயிர் என்று சொன்னால் ஆசை இருக்கும்னு மாதிரி சொல்லுவாங்க. அதிலிருந்து அந்த நுண்ணுயிர் தன்னை நிலைப்படுத்திக்கிறன்னு வருகின்ற போது அமீபாவா மாறி பிறகு தாவரங்களாக மாறுது. இப்ப தாவரம் வந்த பிறகு அதுக்கு நிலைத்த ஒரு இடம், வேர் இணைப்பு வந்துருது, நிலைத்த இடம் இருக்கு. இப்ப அதுல வந்து சில இடங்கள்ல வந்து மண் சத்து எப்படி எல்லாம் டிஃபரெண்டா இருக்கோ அதை வைத்து கொண்டு தன்னை தகமைத்துக் கொள்ளும். இப்போ நீங்க ஒரே செடியை வந்து ஒரு பாத்தியில போட்டாலும் ஒவ்வொரு மாதிரியா லைட் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது போல முற்றிலும் மாறுபட்ட இடம் வருகின்ற போது தன்னை மாறும். இதுல வந்து கிராஸ் பிரிடிங் எங்க வருது? கிராஸ் பிரிடிங் வந்தா தான் தாவரங்கள் வந்து வெரைட்டி அதிகமாகும். அப்ப அந்த வெரைட்டி அதிகமாகும்னு சொன்னா அந்த கிராஸ் பிரிடிங் வரணும். அது எப்ப வருது அப்படின்னாக்க இந்த தாவரங்களிலிருந்து எழுச்சி பெறணும். அடுத்ததுக்கு ஏன் வரணுன்றது தான் இப்போ உங்களோட கேள்வி. தானே ஏன் வரணுன்றது. அப்ப என்ன நடக்குதுன்னா எல்லா இடத்துலையும் நீர் வளமும் வெளிச்செல்லாம் சரியா கிடைக்கும் சொல்ல முடியாது. அப்போ மழை பெய்யவில்லை என்றால் நீர் கிடைக்காத போது அந்த தாவரம் வாழ்வதற்கு ஒரு தடை ஏற்படுது. அப்போ அதற்குள் இருக்கின்ற அறிவு எழுச்சி பெற்று எப்படி இந்த தடையை நம்ம நீக்கி எங்க தண்ணி கிடைக்குதோ அங்க போக முடியும் அப்படின்ற அந்த அறிவு எழுச்சி பெறுகின்ற போது அந்த அறிவே அடுத்த இடத்துக்கு மாறுது. அந்த தாவரத்துக்குள்ளேயே புழு உருவாகுது. புழுவுக்கு வந்து ஊர்ந்து போகக்கூடிய வசதி வந்துடுது. ஆனா அதுலயும் என்ன சிரமம் வருது? வேகமா போக முடியாது. அப்ப பூச்சியாக மாறுகின்ற அடுத்த பரிணாமம். அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு துன்பத்தை நீக்குவதற்காக எடுக்கின்ற அடுத்தடுத்த பரிமாணங்கள் தான், பரிணாமங்கள் தான். அதுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. சரிங்களாம்மா? சரிங்கயா. இப்ப தாவரத்திலேயே இருக்கட்டும், தாவரத்துல இருந்து புழு நெக்ஸ்ட். பட் தாவரத்திலேயே ஒரு நெல்லு வந்து வேற ஒரு அரிசியா மாறுறதோ இல்லைன்னா அந்த ஆற்றலுக்கு ஏத்த மாதிரி அது வேற ஒண்ணு எடுத்துட்டு வேற ஒரு, அதாவது அதுலயே பல விதங்கள் பல வகைகள் மாறுறதோ, அப்ப அது வந்து அதுக்கு என்ன தேவையோ இல்லாம அதை விட அதிகமாக வேற ஒரு விஷயத்துல எடுக்கிறதா
அது வந்து அந்த புரியுதுதானா கிராஸ் பிடிங் கேட்கறது வருது இல்லம்மா. புரியுது. அந்த கிராஸ் பிடிங் எப்படின்னா அந்த தன்மகரந்து அயர்மகரந்து 2 வருது இல்லைங்களா? தன்மகரந்து வந்து அந்த மகரந்தங்கள் தனக்குள்ளே விழுந்தன தன்மகரந்தம். அப்ப அந்த தாவரம் அதுவா மட்டும்தான் வெளிவரும், ஒரு விதையா வரும். அயர்மகரந்து இது ஏன் வந்து வருதுன்னா காத்தடிக்கிற போது இன்னொரு செடியுடைய மகரந்தம் இது வந்து விழும். இப்ப அப்ப அது 2 வகை சுய மகரந்தம் சேர்கின்ற போதுதான் புதிய தாவரம் உருவாகும். இப்ப அது சுய இது கிடையாது. அது வந்து சுய வெளியில கிடையாது. இருந்து வர்றது. ஆமா, வெளியில இருந்து வர்றது அந்த அது இயல்பு பிறர்மன தூண்டுதல் தான் அது. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் காரணமா என்ன சேர்ந்ததோ அதுக்கு ஏத்த மாதிரி வருது. ஆமா ஆமா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மழைக்கு பதிலா வேற ஒரு தண்ணி விழுந்ததுன்னா இல்ல வேற ஏதோ ஒன்று வந்ததுன்னா அந்த கலவையில இருக்கக்கூடிய ரசாயனம் அது தானே எடுத்துக்கிறது. ஆனா அந்த எடுத்துக்குது. ரசாயனம் அதுக்குள்ள அதுக்குரிய மாற்றத்தை உருவாக்கி அதுல இருந்து ஆமா வேற ஒரு உயிர் உருவாகுது. அப்படி ஆமா இல்லையா? ஆமா எடுத்துக்கலாம். அதுவா எடுத்துக்கிறதுன்னா அது எனக்கு தனக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கும். அதைத்தான் ஆனா எடுத்துக்கும். வெளியில இருந்து அதுக்கு கிடைக்கக்கூடியது தானா இப்போ சூரிய வெளிச்சத்துக்கு பதிலா வேற ஒரு வெளிச்சம் கிடைக்குது. இல்லைன்னா இந்த மண்ணுக்கு பதிலா வேற ஒரு மண்ணு அதுல வேற ஏதோ ஒரு கரிகாய் உரம் கிடைக்குதுன்னா அப்ப அதுல இருந்து அது என்ன எடுத்துக்கிறதோ அதுக்கு ஏற்றாற் போல அதனுடைய அவுட்புட் கிடைக்கிறது. அப்படி ஆமா இல்லையா? ஆமா ஆமாமா. அதாவது இந்த அப்படிதான் கிராஸ் பிரிடிங் வந்த பிறகுதான் இனம் பெருக்கமே அதிகமாகுது. அடுத்த 3 அறிவு வருது பாருங்க பூச்சினங்கள். அது நிறைய வெரைட்டி வருவதற்கும் இந்த கிராஸ் பிரிடிங் தான் காரணம். கிராஸ் பிரிடிங் இல்லைன்னு சொன்னா மனிதனே வந்திருக்க முடியாது. பூச்சி இல்லைன்னா கிராஸ் பிரீடிங்கும் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைம்மா, வாய்ப்பு இல்லை. ஏன்னா பூ வந்த பிறகுதான் காத்தடிக்கிற போது ஒரு பூவின் மகரந்தம் இன்னொரு பூவில் விழும். அதுதான் பேஸ். அதுல இந்த 2 பாருமா புழு வந்து பூச்சி, அது பாத்தீங்களா? இந்த பூச்சி இனங்களே பறவை இனங்கள், புழு இனமே விலங்கினங்கள். அந்த 2 செக்டர் பிரியுது அங்கதான். அதான் பறவைகள் விலங்குகள் 2 செக்டர் பிரிவு காரணம் வந்து புழுவினுடைய சந்ததி விலங்குகள் வரைக்கும், பூச்சியின் சந்ததி ஒரு டப்பாக்குள்ள நீங்க அரிசியை போட்டு மூடி வச்சிருந்தா அதுவே புழுவும் ஆகி அதுவே பூச்சியும் ஆகுது. ஆமா, ஏன்னா அந்த காந்தம் வந்து ஒரு எல்லைக்குள்ள கண்டென்ட் வச்சுட்டு வச்சோம்மா, அதுல ஒரு சர்க்யூட் ஃபார்ம் ஆயிடும். அந்த காந்த சர்க்யூட் ஃபார்ம் ஆகி அதுவே ஒரு உயிராக மாறிடும். அதனாலதான் நீங்க வந்து இப்போ எல்லா செடிகளுக்கும் விதை இருக்குன்னு சொல்றோம். இப்போ நீங்க நெல் பயிர் எடுத்துக்கங்களேன், நாம விதையிட்டது நெல் பயிருக்கு, களை எப்படி முளைச்சது இல்லைங்களா? அப்போ நெல்லே களைச்செடி உருவாக்குது அப்படின்றது சயின்ஸ் இப்ப ப்ரூவ் பண்ணிடுச்சு. நெற்பயிரே களைப்பயிர் உருவாக்குது. காரணம் வந்து அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. பூச்சிகள் வரும்போது அது களை சாப்பிட்டுட்டு போயிடும், நெல் தன்னை காப்பாத்திக்கும். இதெல்லாம் வந்து சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நன்றிம்மா. மைதிலியம்மா, வாழ்க வளமுடன். மைத்திரி அம்மா சொல்ல வந்தாங்க. அவங்க இருக்கிறாங்க. அஸ்திரம் சஸ்திரம் சொன்னீங்க. சஸ்திரம்ங்கிறது வடமொழி சொல்லுனால அது சாஸ்திரம். அது என்னன்னா அறிவியல், இதெல்லாம் வந்து அறிவுத்துறை, அறிவியல், வான சாஸ்திரம், கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், காம சாஸ்திரம் சொல்றேன் இல்லையா, அதுதான் சஸ்திரம். அதுதான் சஸ்திரம். அந்த வடமொழி சஸ்திரம்ன்றது சாஸ்திரம்னு வந்துச்சுங்க தமிழ்ல வரும்போது. சோ அந்த இது எல்லாமே இதெல்லாம் அடக்கம். வான இது அறிவுத்துறையில, அறிவியல்ல எல்லாமே, எல்லாத்துக்கும் தர்க்க நூல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் தான் சஸ்திரம். ஓகே ஓகே. நானே லேட் தாங்க வந்தது. அஸ்திரம் என்பது இந்த மனசக்தி, ஒளி அலைகள், ஒளி அலைகளுடைய சக்தி வந்து அஸ்திரம். சாஸ்திரம் என்பது சஸ்திரமா மாறிடுச்சா? அது தமிழ்ல சாஸ்திரம் போட்டாங்க. ஓகே. இப்ப ரொம்ப அருமை ராதா கேட்டு நீங்க விளக்குறது. ஏதோ தெரியலன்னு தெரிஞ்சுக்கணும்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஒரு இடம் ஐயா சிவாயா இருக்கிறார். சொல்லுங்கய்யா. திருமூலரை திருமூலர் நாயனார் என்றும் கூறுவார்கள்.
அவர் 63 நாயன்மார்கள் ஒருவர், ஒண்ணு அதே போல 18 சித்தர்களும் ஒருவர். ஓகே ஓகே. ரெண்டிலே மடங்கிறார். அவருக்கு திருமூல நாயனார் என்றும் பேர் கூறுவார்கள். மற்றது ஐயா, அஸ்திரம் சஸ்திரத்துக்கு தனுர்வேதத்தில் குறிப்பிடப்படுறது, அஸ்திரம் என்பது மந்திரங்களால் ஏவப்படும் தெய்வீக ஆயுதம், பிரம்மாஸ்திரம் போன்றது. சஸ்திரம் என்பது கத்தி, ஈட்டி போன்ற கையில் பிடித்து பயன்படுத்தப்படும் இயற்பியல் ஆயுதம். இதுதான் சஸ்திரம். ஓகே ஓகே ஓகே. மந்திரத்தால் இயக்குகிறது அஸ்திரம், ஈட்டி போன்றவற்றால் வந்து இயற்பியல் ஆயுதங்கள் வந்து சஸ்திரம். கரெக்டுங்கய்யா. ஏன்னா கரெக்ட். அம்புகள்லதான் இந்தியில வந்து சஸ்திரம்னா வெப்பன் அர்த்தம். என்னம்மா? இந்தியில சஸ்திரம்னா வெப்பன் அர்த்தம். வெப்பன். அப்ப சரியா போச்சுமா. அஸ்திரம் அப்படின்றது அம்புகளை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அது மந்திரத்தால் ஈட்டி, ஈட்டி, வாள், இதுல எல்லாம் வந்து அஸ்திரம் என்ற வார்த்தை வரதில்லை. சஸ்திரம். ஓகே ஓகே ஓகே. புரிஞ்சது. ஏன்னா அஸ்திரங்கள் வந்து பெரும்பாலும் அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. அது சூழ்நிலை பொறுத்து தான் பயன்படுத்தியதாக சினிமாவில் பார்த்துருக்கிறோமே. சாதாரணமா பயன்படுத்துறது அம்பும், ஈட்டி, வாள் பயன்படுத்துறாங்க. அப்புறம் கதை. அஸ்திரம் அப்படின்றது வந்து அம்புகள் மேல மந்திரத்தை பயன்படுத்துற போது அது அஸ்திரம் சொல்றாங்க. பரவாயில்ல. ஓகே ஐயா, இன்னொரு வகையில பார்க்க போனா அந்த அஸ்திரம்ன்றது வந்து இப்ப மனிதர்ல இந்த விடுபட்டு போய் ஒரு ஆளை தாக்குறதாவும், சஸ்திரம்ன்றது அவங்களோட கையிலே அவங்களோட வச்சிருந்து இப்ப கதை, ஈட்டி, வாள் எல்லாம் அவங்களே வந்து அது உபயோகப்படுத்துறதாம் இருக்கும் ஐயா. தெரியல. இப்போ இது ஒரு குரூப் டிஸ்கஷன் தான் இது. எனக்கு தெரிஞ்சது வந்து அந்த மந்திரங்களை பயன்படுத்துவது அஸ்திரம் மட்டும்தான் எனக்கு தெரியும். சஸ்திரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, பட் என்னன்னு தெரியலன்றதான் இப்போ நம்ம டிஸ்கஷன்ல வச்சோம். இப்போ ராதாமா ஒரு கருத்து சொன்னாங்க, மைத்ரேமா ஒரு கருத்து சொன்னாங்க, இப்போ ஐயா சொன்ன ஒரு கருத்து, சிவ ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க. ஆமா ஆமா ஐயா. ஐயா நன்றி. நான் இது ChatGPT இருந்து சொல்றேன். அவர் தான் இருக்காரு இப்போ நமக்கு சர்வரோக நிவாரணி. அவரு என்ன கேட்டாலும் டக்குன்னு சொல்லுவாரு. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்குமா? இருக்குங்க, எனக்கு பகல் நேரம்தாங்க ஐயா. இப்ப எந்த கேள்வி வந்து வேற இடம் இல்லை. ஓகே, மூலத்தை பற்றிய கேள்வி. இப்ப வந்து இஸ்லாம் சொல்லுது உருவமற்ற கடவுள், வேதாகமம் சொல்லுது டிவைன் ஃபாதர், அவங்களுக்கும் உருவம் இல்லை, அப்ப அது சுத்த வழியா இருக்கலாம். அதே நேரத்துல இப்ப சிவன் வந்து தண்ட மூலத்தை நோக்கி தியானம் செய்கிறார், விஷ்ணு வந்து சொல்லியிருக்கிறார் தண்ட மூலத்தை நோக்கி தியானம் செய்கிறார். அப்ப இந்த மூலம் அவங்க சொல்றது வந்து இப்ப சிவன், விஷ்ணு எல்லாம் மனிதன் உருவாக்கிய கடவுள் வச்சுக்கொண்டா, இல்லாட்டி இயற்கையத்தான் அவங்க கடவுளா அப்படி வர்ணிச்சாங்களா இருந்தா, நீல நிறவானம், உயரமான மேல, அந்த மலை உச்சியில தெரிகிற பிரச்சந்திரன் அதை வச்சிருந்தாங்க. இல்லாட்டி இப்ப இஸ்லாமியர் வழி வர்ற பிரச்சந்திரன் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, மூலம் என்று சொல்றது சுத்த வழி என்ற கருத்து சரியா இருக்குமா ஐயா? ஆமா, சுத்த வழிதான் கரெக்ட். அதாவது நீங்க இஸ்லாத்துல வந்து அல்லாஹு அக்பர் இல்லைங்களா? ஏன்னா ஈடு இணை இல்லாதவன் அப்படின்ற போது ஒற்றை பொருள் தான் அது. இன்னொன்னு இருந்தா தான் கம்பேர் பண்ண முடியும். அப்ப ஈடு இணை இல்லாதவன். இதுல ட்ரினிட்டி பிரின்சிபிள் வரும்போதும் பிதா, சுதன், பரிசுத்தாவி. பிதா பரமாத்மா, சுதன் வந்து ஜீவாத்மா, பரிசுத்தாவி சுத்தவெளி. சிவத்துல வந்து ஆதி சிவம்னு சொல்லக்கூடியது சுத்தவெளி தான். அதைத்தான் வந்து என் மூலத்தை நோக்கி நான் தவம் செய்கிறேன்ற கருத்து அந்த சிவனுடைய புராணங்கள்ல, கதைகள்ல ஒரு கதையில இருக்கு. நீங்க அந்த புராணக்கு ரொம்ப அற்புதங்கய்யா. சிவன் வந்து அது எதுல பார்த்தேன்னா, டிவியில ஓம் நம சிவாயன்னு ஒரு சீரியல் வந்துட்டு இருந்தது. 90s நினைக்கிறேன், 80sலயோ 90sலயோ.
அதில் ஒரு எபிசோட்ல வந்து இந்த கைலாத்து போறாங்க, தேவர்கள் இவங்கெல்லாம் போறாங்க சிவனை தரிசிப்பதற்கு. அப்ப சிவபெருமான் வந்து தியானத்தில் இருப்பார். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்கள் திறந்த உடனே ஒருத்தர் கேட்கிறாரு, நாங்க எல்லாம் உங்களை அடைவதற்காக தவமுறை, தியானம், பூஜை, புனஸ்காரம் எல்லாம் பண்றோம். ஆனா நீங்களோ எப்பவும் தனிமையில தியானத்தில் இருக்கிறீங்களே, அப்படின்னா நீங்க யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்னு கேட்பாங்க. அப்போ சிவன் சொல்லுவாரு, நான் என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன் அப்படிம்பாரு. அதோட நின்று போகுது கதைங்க. அப்படின்னா அப்போ உருவத்தில் பார்க்கின்ற இந்த சிவனுக்கு மூலம் அரூபம் என்பது ஒரு கருத்து, அதை தவத்தால் மட்டுமே அடைய முடியும் என்பது இன்னொரு கருத்து. அதனால இந்து புராணங்களை வந்துங்க ஒவ்வொன்றும் மிக அற்புதம். அது நமக்கு புரியுது கொஞ்சம் உள்ள போகணும், வேகத்திலையும் வேணும். அது இல்லாத போதுதான் அது வெறும் கதைகளாக, கற்பனைகளாக, சரித்திரங்களாக பார்க்கப்படுதே தவிர சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே வேகத்திலையும் தான். அற்புதமா இருக்கு பாருங்க. அருபத்தை அடையணும்ன்றது தவம் ஒண்ணு வேணும். அப்ப அது உருவம் அல்ல, அரூபம். அப்ப தவம் அதுக்கு வழிகாட்டும். அப்ப தவம் செய்வதான் கடவுள், அரூப நிலை இறைநிலை. அப்ப இறைவனை அடைவதற்கான மார்க்கம் தான் கடவுள். அப்ப இறைவனும் கடவுள் ஒரே வார்த்தை அல்ல, இறைவன் தான் இறைவன். அவனை அறிகின்ற வழி கடவுள், வெர்பு. இது வினை சொல், அது பெயர் சொல். சிறப்பான வழக்கம் ஐயா, நன்றிகள். வாழ்க. எல்லாம் ஒன்னும் சொல்லியிருக்காங்க ஐயா. இவங்க வந்து அதுதான் சொல்றோம், சரியா தெளிவா படிக்கிறது இல்லை. தவம் பண்ணுங்க ஐயா. தவம் பண்ணி படிச்சாதான் மூல கருத்து புரியும். வெறுமனை படிச்சா லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் தான் கிடைக்குமே தவிர மூலம் கிடைக்காது. உண்மைதான் ஐயா. வேற கேள்விகள் இல்லை, நிகழ்ச்சியில் நிறைவு செய்து கொள்ளலாமா சிவாயா? இருக்கலாங்க ஐயா. இத்துடன் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய போகிறோம். இதுவரை நேரமும் அறிவே தரும் என்ற தலைப்பில் நாத்திகமும் விஞ்ஞானம் அமைத்துக் கொண்ட கடவுள் என்றது கருத்துல சிறப்பான சிந்தனைகளை தந்து எமது கேள்விகளுக்கும் சிறப்பான பதில்களை அளித்து சந்தேகங்களை தீர்த்து வைத்த எமது பேராசிரியர் பழனிசாமி அவர்களுக்கு கனடா ஸ்கை யோகா சென்டர் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நமது மன்றத்தின் சார்பில் ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடவும். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களின் உடல்நலம், மனவளம், பொருளாதார வளம். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவின் அன்பு குடும்பம். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவின் வேதாத்திய தொண்டு.